अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 28 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவரிடம் ஆனி மாதம் 14ஆம் நாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, சதுர்தசி திதி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் நட்சத்திரஸ்தானம் கேட்டைங்கிறதுனால பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு, மகரத்துக்கு, மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு இருக்கப்படுது. ரிஷபம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுனத்துக்கும் துலாத்திற்கும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சின்ன பிழை, எழுத்து பிழை, அக்கௌண்ட்ஸ்ல பிழை, ஆடிட்டிங்ல பிழை, ஏதோ ஒரு முக்கியமான பிழையை நம்ம கண்டுபிடிச்சு அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கீழ்பச்சை. ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், சந்தோஷம், தாம்பத்தியம் நல்லா இருக்கிறது, அமேசிங்கா இருக்கக்கூடிய நாளா இருக்கிறது. பெண்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய நாள். போராடினாலும் ஜெயிப்பீங்க. இந்த நாள் நான் அப்படின்னு ஒரு ஜோன்ல உட்கார்ந்து இருப்பீங்க. அதாவது நம்ம இப்படிதான் இருக்கணும், இதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கக்கூடிய, கொஞ்சம் கம்பீரமா இருக்கக்கூடிய, நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாள் நடக்கப்படுது. ஏதாவது ருணம், அதாவது ஏதாவது நீங்க லோன் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா நடக்கும். அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, நாடி வரக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் அஞ்சன். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், கச்சேரி, ரிசர்ச், எல்லா விதமான கலைகளும் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். மண்ட மூல பயங்கரமா வேலை செய்யும். குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். மெயினா இன்றைய நாள் அரங்கநாதன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான சிமெண்டினர். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியஸ்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதுவா இருந்தாலும் இந்த நாள் பெரிய ஏற்றம். மெயினா டீச்சிங், அப்புறம் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன், அபார்ட்மெண்ட், அப்புறம் கெமிக்கல், அப்புறம் பிளாஸ்டிக், இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த நாள் நிறைய கணக்கு வாத்தியார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் காக்கி நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நாள். நிறைய ஏற்றம், அபாரமான திருப்தி, எழுத்து, ஓவியம், எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய வெற்றியையும் மேன்மையும் காணக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்துக்காக இவ்வளவு நாள் நீங்க ட்ரை பண்ணீங்களோ அந்த விஷயம் தாராளமா சூப்பரா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும்.
ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அந்த விஷயம் அப்படியே நமக்கு நடக்கும். மிகப்பெரிய மேன்மையும், அபாரமான வெற்றியும், திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதம். இவ்ளோ நாள் நம்ம செய்யக்கூடியதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். எந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும். மிகப்பெரிய மேன்மை, பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி, நல்ல ஆனந்தம் எல்லாமே காணக்கூடிய அற்புதமான நாள். இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் சாதகமாக நடக்கும். அப்போ மண்டை மூளை பயங்கரமா வேலை செய்யும். குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். மெயினா இன்றைய நாள் வந்து அரங்கநாதன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான சிமெண்ட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு டெஸ்ட், சாம்பிள், ரிப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிசல்ட் வந்து வரும். கொஞ்சம் லேட்டா வரும். சம்டைம்ஸ் கால் வலி, சில பேருக்கு இந்த ஸ்கியாட்டிக்கான்னு சொல்லுவோம். இந்த நர்வ் இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனா பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தைரியமா இருக்கும். அதாவது மெயினா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். பகவத்கீதை படிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை. மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் வசம் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். பயங்கர சந்தோஷம். ஒரு உல்லாசமான ஒரு நிகழ்ச்சிக்கு போவீங்க. பயங்கர ஆனந்தமா நிறைய நல்ல விஷயங்கள். ஒரே குடும்பமே சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய திருப்தி, பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அபாரமா இருக்கு. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியம் பிராணன், அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் கோல்டு பொன்னிறம். ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கள் வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் பண்ற மாதிரி வரலாம். ஆனா அது ஒன்றும் பெருசா நமக்கு பாதிப்பு கொடுக்காது. நமக்கு எப்படி வேணுமோ அது தாராளமா நடக்கும். இப்ப இந்த டைம் பீரியட்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே டிராப் பண்ணக்கூடாது. பிளான் பண்ணது என்ன இருக்கோ அதை கரெக்டா பண்ணி முடிச்சிடணும். சில பேருக்கு முக்கியமா சில அறிவிப்புகள், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன அறிவிப்பு, உங்களுக்கு ஒரு டோக்கன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய திருப்தியா சந்தோஷத்தை கொடுக்கும். மெயினா ஹெல்த் பார்த்துக்க அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தெரியுமா? நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான கிரே நிறம். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். அதாவது சாட்சாத் ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமியோட அனுகிரகம் அவ்வளவு நல்லா இருக்கு. அதனால எந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும். மிகப்பெரிய மேன்மை, பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி, நல்ல ஆனந்தம் எல்லாமே காணக்கூடிய அற்புதமான நாள். இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் சாதகமாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி தோணுதும் ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.